டாபிக்குள்ள போலாமா? டைம் அண்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ எழுதிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் அண்ட் ஒர்க் இல்லாத கொஸ்டின்ஸே நமக்கு கிடையாது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் டைம் அண்ட் ஒர்க் இல்லாத கொஸ்டின்ஸே கிடையாது. பேசிக் தான் கேட்பாங்க. ஓகே, கேட்ட கொஸ்டினே தான் திருப்பி திருப்பி கேட்பாங்க. பட் கொஞ்சம் வந்து ட்விஸ்டாக கேட்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் கொஞ்சம் வந்து டஃப்பான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சரிங்களா? குரூப் 1 லெவலில் போகும்போது தான் நமக்கு டஃப்பாக இருக்கும். மீதிப்படி வந்து கேட்ட கொஸ்டின்ஸை தான் கேட்பாங்க. சரிங்களா? இப்போ நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப் 1 டைப் 2 அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி என்ன பேசிக்கு, டைம் அண்ட் ஒர்க்குடைய பேசிக் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். டாபிக்குள்ளே போகலாமா? டைம் அண்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ எழுதிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் அண்ட் ஒர்க் இல்லாத கொஸ்டின்ஸே நமக்கு கிடையாது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் டைம் அண்ட் ஒர்க் இல்லாத கொஸ்டின்ஸே கிடையாது. பேசிக் தான் கேட்பாங்க. ஓகே, கேட்ட கொஸ்டினே தான் திருப்பி திருப்பி கேட்பாங்க. பட் கொஞ்சம் வந்து ட்விஸ்டாக கேட்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் கொஞ்சம் வந்து டஃப்பான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சரிங்களா? குரூப் 1 லெவலில் போகும்போது தான் நமக்கு டஃப்பாக இருக்கும். மீதிப்படி வந்து கேட்ட கொஸ்டின்ஸை தான் கேட்பாங்க. சரிங்களா? இப்போ நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப் 1 டைப் 2 அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி என்ன பேசிக்கு, டைம் அண்ட் ஒர்க்குடைய பேசிக் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எழுதிக்கோங்க. ஏ வந்து ஒரு வேலையை 10 நாள்ல முடிக்கிறார். ஏ இஸ் ஈக்குவல் டு 10 days. 10 நாள்ல முடிக்கிறாரு அப்படின்னா இந்த டைம் அண்ட் ஒர்க்ல ஒரு வார்த்தையை நம்ம ரிப்பீட்டடா யூஸ் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னா ஒரு நாள் வேலை. அது என்ன அப்படின்னா என்னது? 1 day ஒர்க். ஒரு நாள் வேலை. ஒரு நாள் வேலை. சரிங்களா? ஸோ இந்த ஒரு நாள் வேலையை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா 1 divided by n. அதாவது ஒன்றும் இல்லை, இங்கே நீங்கள் நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்துருக்கீங்கல்ல 10 days அப்படின்னா நல்லா கவனிங்க. நான் ஒரு நாளைக்கு 10ல் ஒரு பங்கு வேலையை பார்ப்பேன். ரிப்பீட் பண்ணுங்க இந்த வார்த்தையை. ஒரு நாள் வேலைன்னா என்ன அர்த்தம்? 1/n அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு நாளைக்கு 10ல் ஒரு பங்கு வேலையை முடிப்பேன். ஓகே, ஸோ இப்போ இதுவே பி வந்து 20 daysல ஒரு வேலையை முடிக்கிறாரு அப்படின்னா அவருடைய 1 day ஒர்க் என்னவா இருக்கும்? பியுடைய 1 day ஒர்க் என்னவா இருக்கும்? ஒரு நாள் வேலை என்னவா இருக்கும்? பியுடைய ஒரு நாள் வேலை என்னவா இருக்கும்? பியுடைய 1 day ஒர்க் என்னவா இருக்கும்? 1/20. ஆமா தானே? 20ல் ஒரு பங்கு வேலை. 20ல் ஒரு பங்கு வேலை. அப்போ 1 day ஒர்க் என்னவா இருக்கும்? நமக்கு 1/20 இருக்கும். சரியா? ஸோ இந்த ஒரு நாள் வேலைங்கிறத நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ட்ரிக் என்னது? 1/n. அதுக்கான வந்து ஜென்ரல் ஃபார்ம் 1/n. இப்போ இதுவே பி 2 நாள் வேலை பார்க்குறாரு. அப்போ பிங்கிறவர் 2 நாள் வேலை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. 2 நாள் வேலை பார்க்கிறார். அப்போ எனக்கு தெரியும், ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ வேலை பார்ப்பேன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுல இருந்தே நம்ம என்ன பண்ணலாம்னா 2 நாளுக்கான வேலை அண்ட் எத்தனை நாள்னாலும் கண்டுபிடிக்கலாம். ரைட்டா? அப்போ 2 × 1/10. சாரி, அவங்க 20யா? அப்போ 2 × 1/20. அப்போ பியுடைய 2 நாள் வேலைன்னா என்ன அர்த்தம்? 2 × 1/20. இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வருது? ஆன்சர் 1/10. அப்போ 2 நாளில் பியால் முடிக்கப்பட்ட வேலை 10ல் ஒரு பங்கு. 10ல் ஒரு பங்கு. சரிங்களா? இப்ப நீங்க என்ன கண்டுபிடிக்க போறீங்கன்னா பி 5 நாள்ல எத்தனை வேலையை முடிச்சிருப்பார்? எத்தனை வேலையை முடிச்சிருப்பார்? இங்க நான் யூஸ் பண்ற எல்லா டேர்மும் பங்கு. நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரியும். 10ல் ஒரு பங்கு வேலையை முடிச்சிட்டார். 20ல் ஒரு பங்கு வேலையை முடிச்சிருக்கார். அப்ப 5 நாள் வேலை அப்படின்னா அவருடைய மொத்தம் கம்ப்ளீட்டட் ஒர்க் என்ன? மொத்தம் கம்ப்ளீட்டட் ஒர்க் என்ன? வெரி குட். சரி, பார்ப்போமா? 5 நாள் வேலைன்னா என்ன பண்ணுவேன்? 5 × 1/20 அவருடைய ஒரு நாள் வேலையை பார்ப்பேன். அப்போ 4×5 4×5 20. அப்போ என்ன அர்த்தம்? 4ல் ஒரு பங்கு வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து தோணும், மேம் என்ன மேம் முன்னாடி 20ன்னு சொன்னோம், இப்போ 4ன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ என்கிட்ட ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு. அதை 2ஆக பிரிச்சா 2 பார்ட். அந்த 2 பார்ட்டையே நான் என்ன பண்றேன்? 4 பார்ட்டாவோ 8 பார்ட்டாவோ நான் பிடிக்கிறேன். அப்போ அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது தான் என்னது? 5 பார்ட் 10 பார்ட் 20 பார்ட் அப்படிங்கிறது வருது. சரிங்களா? ஸோ அதனால நீங்க அதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம்.
ஸோ இது வரைக்கும் கிளியரா? ஒன் டே ஒர்க் வரைக்கும் கிளியரா? இப்போ இதில் தான் நம்ம என்ன பேசியிருப்போம் அப்படின்னா, ஏ வந்து 10 நாளில் வேலை பார்க்குறாரு, பி வந்து 20 நாளில் வேலை பார்க்குறாரு. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாளில் வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பேன். என்ன ஃபார்முலா? டக்குன்னு சொல்லுங்க. இதுதான் டைப் 1. டைப் 1 ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வீடியோ பார்க்காதவங்க நியூவாக ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ டைம் அண்ட் ஒர்க்குடைய லிங்க் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு நம்மளுடைய யூடியூபையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் எல்லா அப்டேட்ஸும் யூடியூப்லையும் வாட்ஸ்அப் லிங்க்லையும் வரும். ஓகே, ஸோ ஏ பிளஸ் பி அப்படின்னா என்னது? ஃபார்முலா XY டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய். ஆமாம் தானே? ஏவும் பியும் இணைந்து ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்னா ஃபார்முலா என்னது? XY டிவைடட் பை என்னது? எக்ஸ் பிளஸ் ஒய். அப்படியே போடுங்க. ஸோ 10 20. ஓகே, எக்ஸ்னா இந்த ஏதாவது ஒரு டே, நம்பர் ஆஃப் டேஸ். அதே மாதிரி பி அப்படிங்கிறது 20 போட்டுட்டேன். ஓகே, அண்ட் சி இந்த எக்ஸ் பிளஸ் ஒய்னு போட்ட ஆன்சர் என்ன வரும்? ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டால் 30. அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணால் என்னது? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ஆன்சர் என்ன வருது நமக்கு? 20 டிவைடட் பை 3. 20 டிவைடட் பை 3. அப்போ 20 டிவைடட் பை 3ன்னு போட்டோம் அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணணும். என்ன பண்ணுவோம்? 6 3s are 18. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? தகா பின்னம் கொடுத்துருக்காங்க. அதை என்னவா கன்வெர்ட் பண்ணுறோம்? கலப்பு பின்னமாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ 6 3s are 18, மீதி 2 பை 3 டேஸ். 2 3 பை டேஸ். ஓகே, 6 2 பை 3 டேஸ். இதை நம்ம டைரெக்டாக ஃபார்முலாவில் போட்டிருக்கோம். ரைட்டா? டைரெக்டாக ஃபார்முலாவில் போட்டிருக்கோம். பட் இந்த இடத்துல நான் அகைன் ஒரு கான்செப்ட் நான் சொல்கிறேன். ஓகே, அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம பின்னாடி பார்க்கக்கூடிய கான்செப்டுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? ஏ பிளஸ் பியுடைய மொத்த நாட்கள் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா அவங்களுடைய ஒன் டே ஒர்க் நான் கண்டுபிடிக்கணும். ஏ பிளஸ் பியுடைய ஒன் டே ஒர்க் நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஏவுடைய ஒன் டே ஒர்க்கு 1/10. ஏவுடைய ஒன் டே ஒர்க்கு 1/10 அண்ட் பியுடைய ஒன் டே ஒர்க்கு 1/20. பியுடைய ஒன் டே ஒர்க்கு 1/20. இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. எல்சிஎம் எடுத்த ஆன்சர் என்னது? 20. 10க்கும் 20க்குமான எல்சிஎம் அப்படிங்கிறது என்னது? 20. நீங்கள் எல் மெத்தட் போட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. 10 20. 5ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 2 10 4 5 20. அடுத்து என்னது? அகைன் 2 போட்டால் ஓரன் 2 2 2 4. அகைன் 2 போட்டால் I2 10 12 20. அப்போ எல்சிஎம் என்னது? 20. ஓகே, நம்ம இதுக்கப்புறம் எல்சிஎம் HCF பார்க்கும்போதெல்லாம் எப்படி வந்து பார்த்த உடனே நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கலாங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ 10க்கும் 20க்குமான எல்சிஎம் 20. அப்போ 10 எதால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 20 வரும்? 2. அண்ட் 20 எதால் மல்டிப்ளை பண்ணால் 20 வரும்? 1. ஸோ ஆன்சர் 3/20. 3/20. அதாவது அவங்களுடைய ஒன் டே ஒர்க். ஏ மற்றும் பியின் ஒன் டே ஒர்க் என்னது? 3/20. 3/20. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ். அப்போ டோட்டல் டேஸ் கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ணிப்பேன்னா அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுப்பேன், அதாவது தலைகீழி எடுப்பேன். அப்போ 20/3. அதுக்கு தலைகீழி எடுப்பேன். அப்போ ஆன்சர் என்னது? 20/3. மேம் டைரெக்டாக நம்ம ஃபார்முலாவே போடலாம்ல மேம் அப்படி நீங்கள் கேட்கலாம். பட் ஃபார்முலா போட்டாலுமே நமக்கு கான்செப்ட் தெரியணும். ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு நம்ம கான்செப்ட் வச்சு மூவ் பண்ணுவோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த கான்செப்டை படிக்கிறோம். புரியுதா? ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். இந்த ஒன் டே ஒர்க் கான்செப்டை வச்சு நீங்கள் போடுங்க. சரியா? A is equal to 20 days, B is equal to 30 days. A is equal to 20 days, B is equal to 30 days. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை பார்த்தாங்க அப்படின்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை பார்த்தாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஓகே, ஸோ 1/20. ஓகே, அடுத்து என்னது? ப்ளஸ் 1/30
ரெண்டுக்கும் எல்சிஎம் 60. அப்போ 3 + 2 = 5/60. அடிச்சு போட்டோன்னா ஓரஞ்சு 5, 12 5 60. அப்போ 1/12ங்கிறது அவங்களால் முடிக்கப்பட்ட ஒரு நாள் வேலை. எனக்கு மொத்த நாட்கள் வேணும். ஒரு நாள் வேலைக்கும் மொத்த நாட்களுக்கும் உள்ள ரிலேஷன் என்னது? தலைகீழி. நான் 12ல் ஒரு நாளைக்கு 12ல் ஒரு பங்கு வேலையை பார்ப்பேன். அப்போ மொத்த நாட்கள் இஸ் ஈக்குவல் டு என்னது? 12 days. தீபா மேம் ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஓகே, ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். அப்போ 1/12க்கு வந்து தலைகீழி எடுத்தோம் அப்படின்னா ஆன்சர் என்னது? 12 days. சரிங்களா? இதை ஏன் நான் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நமக்கு ஜாயின் அண்ட் லெஃப்ட்னு ஒரு கான்செப்ட் வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டைப் அதுதான். அதில் இந்த 1 day ஒர்க்கை வச்சு தான் நம்ம மூவ் பண்ணுவோம். சரியா? கிளியரா? ஸோ மற்றவங்களும் ஆன்சர் போடுங்க. உங்களோட ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஏதாவது இஷ்யூஸ்னாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சரியா? இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ அந்த அமௌண்ட் வச்சுலாம் நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டா? ஏ வந்து ஒரு வேலையை 10 நாள்ல முடிக்கிறாரு, பி வந்து ஒரு வேலையை 15 நாள்ல முடிக்கிறாரு. அப்ப அவங்களுடைய ஷேர் வந்து 1500 அப்படின்னா மொத்தமா அவங்களால செய்யப்பட்ட வேலைக்கான வருமானம் அப்படிங்கிறது 1500 இருந்தா ஏ உடைய ஷேர் எவ்வளோ அண்ட் பி உடைய ஷேர் எவ்வளோ கேட்பாங்களா? ஸோ வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்தவங்க ஆன்சர் பண்ணுங்க. வீடியோ பார்த்தவங்க ஆன்சர் பண்ணுங்க. வீடியோ பார்க்காதவங்க இந்த டைப்பை மட்டும் பார்த்துருங்க. சரியா? கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஏவோட ஷேர் பியோட ஷேருங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க 2 பேருடைய 1 day ஒர்க்குக்கான ரேஷியோ எடுப்போம். ரைட்டா? அவங்க 2 பேருடைய 1 day ஒர்க்குக்கான ரேஷியோ. 1 day ஒர்க்குக்கான ரேஷியோ. யாரெல்லாம் வந்து அந்த பார்ட் 1 வீடியோ பார்க்கலையோ பார்த்துக்கோங்க. அதில் இது எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஏ உடைய 1 day ஒர்க் 1/10, பி உடைய 1 day ஒர்க் 1/15. இப்போ இதை ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். சரிங்களா? அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 15:10. அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணா 3:2. ஒன்றும் இல்லை, நான் ஒரு 3 மாடி பில்டிங் கட்டியிருக்கேன், இன்னொருத்தவங்க 2 மாடி பில்டிங் கட்டியிருக்காங்க. அப்போ அந்த 5 மாடி கட்டினதுக்கு தான் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 1500 ரூபா. 5 பார்ட் ஆஃப் ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு 1500 ரூபா. அப்போ ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை கேன்சல் பண்ணுவோம். ரைட்டா? அப்போ 1 5 is 5, அடுத்து என்னது? 3 5 are 15 and ஒரு 00. அப்போ நான் ஒரு மாடி கட்டியிருந்தேன்னா எனக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்க? 300 ரூபா கொடுப்பாங்க. இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஏ 3 மாடி கட்டியிருக்கான். இப்போ ஆன்சர் ஏவோட ஷேருங்கிறது 900 அண்ட் பி உடைய ஷேருங்கிறது 2 மாடி. அப்போ 2 × 6 300 போட்டு ஆன்சர் என்னது? 600. கரெக்டா? இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த பார்ட் 1ல ஏபி 2 பேர் சேர்ந்து பண்ணது அண்ட் ஏ லெஃப்ட் பி லெஃப்ட் அந்த கான்செப்ட் போட்டிருக்கோம். அண்ட் 3வது இந்த ஷேரிங் கான்செப்ட் நம்ம போட்டிருப்போம் பார்ட் 1ல. பார்க்காதவங்க எல்லாருமே பார்ட் 1 பார்த்துருங்க. டைம் அண்ட் ஒர்க்குடைய பார்ட் 1 பார்த்துருங்க. சரிங்களா? இப்போதான் நம்ம இன்னைக்கான செஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இன்னைக்கான செஷன் நம்ம அந்த 3 மெம்பர்ஸ் இருக்கிறத வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஏ வந்து ஒரு வேலையை 24 நாட்கள்ல பண்ணுவார். சரிங்களா? இந்த டைப்பை 3 பேருன்னு கூட போட்டுக்கோங்க. ஸோ டைப் 2ல ஏ பி சி, ஏபிசி, ஏபிசி டுகெதர் அந்த கான்செப்ட் நம்ம போட போறோம். சரிங்களா? ஏ மட்டும் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். ஏ மட்டும் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். பி மட்டும் ஒரு வேலையை 6 நாட்களில் முடிப்பார். 6 days. பி மட்டும் ஒரு வேலையை 6 நாட்களில் முடிப்பார். அண்ட் சி மட்டும் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார் எனில், சி மட்டும் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பர் எனில்
ஏ பிளஸ் பி பிளஸ் சி. மூவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க ஆகும் காலம் எவ்வளவு? மூவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க ஆகும் காலம் எவ்வளவு? ஓகே, ஸோ இதுதான் கொஸ்டின். இப்போ இதுக்கு நான் அந்த ஒன் டே ஒர்க்குக்கான கான்செப்ட் வச்சு தான் போகிறேன். சரிங்களா? சரி, நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை பார்ப்பேன்னு தெரிஞ்சால் நாங்கள் 3 பேர் சேர்ந்து எவ்வளோ வேலை பார்ப்போம்னு சொல்ல முடியும். கரெக்டாக? ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏ ஒரு நாளைக்கு 3 பலூன் ஊதுவான், பி ஒரு நாளைக்கு 4 பலூன் ஊதுவான், அண்ட் சி வந்து ஒரு நாளைக்கு 5 பலூன் ஊதுவான். அப்போ நாங்க 3 பேர் சேர்ந்து ஒரு நாள் எவ்வளவு வேலை பார்க்குறோம்? 3 + 4 + 5 அப்படின்னா 7, 7 + 5 12 வேலை. கரெக்டா? இப்போ ஒரு நாளைக்கு நான் 12 பலூன் ஊதுனா 4 நாளைக்கு என்ன பண்ணிருப்பேன்? 12 × 4 = 48 இப்படின்னு போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டக்குன்னு கண்டுபிடிச்சலாம். ரைட்டா? ஸோ இதுதான் அந்த ஒரு நாள் வேலைக்கான அந்த டைரக்ட் ப்ரொபோர்ஷன் நம்ம போடுறது. பட் இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன் டே ஒர்க் கண்டுபிடிப்போமா? ஸோ ஒன் டே ஒர்க்கு நான் கண்டுபிடிக்கிறேன். ஒன் டே ஒர்க் ஆஃப் ஏ பி சி டுகெதர் என்னங்கிறது நான் கண்டுபிடிக்கிறேன். போடுங்க. ஏ பிளஸ் பி பிளஸ் சிஸ் மூவரின் ஒரு நாள் வேலை, ஒன் டே ஒர்க். ஏன்னா ஒரு நாள் வேலையில இருந்து தலைகீழ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு மொத்த நாட்கள் கிடைச்சிரும். அப்போ ஒன் டே ஒர்க் என்னது? 24. அப்ப ஏ உடைய ஒன் டே ஒர்க் 1/24. பி உடைய ஒன் டே ஒர்க் எவ்வளோ? 6. அப்ப பி உடைய ஒன் டே ஒர்க் 1/6. அண்ட் சி உடைய ஒன் டே ஒர்க் எவ்வளோ? 1/12. கரெக்டா? இப்போ உங்களுக்கான ஒர்க் என்னன்னா இந்த 3க்கும் எல்சிஎம் எடுங்க. 3க்கும் எல்சிஎம் எடுங்க. ஸோ 3க்கு எல்சிஎம் 24 வந்துச்சா? அப்ப 24னா ஃபர்ஸ்ட் ஒன் 1 தான். கரெக்டா? அடுத்து ரெண்டாவது 6 எதால பெருக்குனா 24 வரும் அப்படின்னா 6 நாங்க 24, அப்போ 4. 12 எதால பெருக்குனா 24 வரும் அப்படின்னா 2. அப்ப டோட்டல் ஆன்சர் என்ன வருது? 4 + 2 + 1 7. 7 divided by 24. 7 divided by 24. இது ஒரு நாள் வேலை. 7 divided by 24ங்கிறது ஒரு நாள் வேலை. ஆனா எனக்கு மொத்த நாட்கள் தான் வேணும். அப்ப மொத்த நாட்கள்னா என்ன பண்ணிடுவேன்? மொத்த நாட்கள் is equal to 24/7. 24/7. அதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 3 3/7 நாட்கள். அப்ப 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா எத்தனை நாள்ல முடிச்சிருவாங்க? 3/7 நாட்கள்ல முடிச்சிருவாங்க. சரியா? ஸோ மேக்சிமம் நமக்கு ஃப்ராக்ஷன்ல தான் வரும். ஓகேவா? இப்போ இந்த இதுக்கு 3 பேர் சேர்ந்து வந்தா ஃபார்முலா இல்லையா மேம் அப்படின்னு கேட்டா இருக்கு. ஸோ அந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. அந்த ஃபார்முலா ஈஸியா இல்லை இப்போ இந்த மெத்தட் ஈஸியா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்க. ஏ பிளஸ் பிளாக் பென் ஆர் ரெட் கலர் பென், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃபார்முலாக்கு ரெட் கலர் யூஸ் பண்ணுங்கன்ட்டு. ஏ பிளஸ் பி பிளஸ் சி டுகெதர் 3 பேரும் சேர்ந்து. ஓகே, நம்பர் ஆஃப் டேஸ் டுகெதரா அவங்க எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னா ஃபார்முலா எழுதிக்கோங்க. எக்ஸ் ஒய் இசட் டிவைடட் பை xy plus yz plus zx. see இந்த டுகெதர்லயே நான் நம்பர் ஆஃப் டேஸ் கண்டுபிடிச்சிடுவேன். இங்க போயிட்டு நீங்க தலைகீழ் எடுக்கக்கூடாது. சரியா? xy plus yz plus zx. இந்த x y zலாம் யார் தெரியுமா? அந்த நம்பர் ஆஃப் டேஸ் 24 12 6 கொடுத்துருந்தாங்களா, அதுதான். ஸோ இப்போ நான் இதுக்கு போட போறேன். பாருங்க, 24 into 6 into 12 x y z பண்ணியாச்சு. அடுத்து xyன்னு என்ன பண்ணுவேன்? இவங்க 2 பேத்தையும் பெருக்குவேன். 24ஐயும் 6ஐயும் பெருக்குனா 144 பிளஸ் yzன்னா என்ன பண்ணுவேன்? இந்த 2 பேத்தையும் பெருக்குவேன். அப்போ 6 12 என்ன வரும் நமக்கு? 72 பிளஸ்
அடுத்து இசட்எக்ஸ்னு என்ன அர்த்தம்? இவங்க 2 பேர்த்தையும் பெருக்குவேன். அப்போ இவங்க 2 பேர் யாரு? இந்த 24ம் 12ம். ஸோ 24யும் 12யும் பெருக்குனா என்ன வருது? 288. நீங்கள் வேணுமா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? நம்ம மோஸ்ட்லி இந்த மாடல் போக மாட்டோம், டைரெக்டாக தான் போவோம். அதனால என்ன பண்ணிட்டேன், இதை நானே போட்டுருவேன். சரியா? இப்போ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 24, 6, 12 டிவைடட் பை இவனை எல்லாத்தையும் கூட்டினா 504 வருது. 504 வருது. இப்போ இவனை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஸோ என்ன பண்ண போறோம்னு பாருங்க. 4 12 12, 4 12 48, 2 12 24, 1 6 7 42, 1 6 7 42. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வந்துச்சு? 24/7 வந்துருச்சா? 24/7. அப்போ அதை அடிச்சு போட்டால் என்ன வரும்? 3 3/7 வந்துருச்சா? ஸோ நீங்கள் ஒன் டே ஒர்க்னா நம்ம டேரெக்டாக ஒன் டே ஒர்க்கை கண்டுபிடிச்சிட்டு எல்சிஎம் எடுத்து போட்டுருவோம். பட் இந்த ஃபார்முலாங்கிறப்ப XY YZ ZX 3 பேர்த்தையும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த மெத்தடை சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? ABC 3 பேரும் கிளியரா? ABC 3 கான்செப்ட் கிளியரா இருக்கா? இப்போ உங்களுக்கு ஒரு சம் தரட்டா? ட்ரை பண்றீங்களா? ஓகே. மற்றவங்க எல்லாருக்கும் கிளியரா? சரி. ஸோ ட்ரை பண்ணுங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்க. A 8 நாள், B 12 days and C 16 days. அப்போ ABC 3 பேர் சேர்ந்து எத்தனை நாள்? நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். டுகெதர். ஓகே, 48 LCM ரைட். ஸோ 1/8 ப்ளஸ் 1/12 ப்ளஸ் 1/16. அப்போது இந்த 3 பேருக்கும் எல்சிஎம்னு எடுத்திருந்தா 48. 48. அப்போ 8 எதால பெருக்குனா 48 வரும் அப்படின்னா 6. அப்போ 6 8 48. 12 எதால பெருக்குனா 48 வரும்னா 4. 16 எதால பெருக்குனா 48 வரும்னா 3. ஸோ ஒன் டே ஒர்க்ஸ் ஈக்குவல் டு 13 டிவைடட் பை 48. 13 டிவைடட் பை 48 அவங்களுடைய ஒன் டே ஒர்க். கரெக்டா? ஒன் டே ஒர்க். அப்போ எனக்கு மொத்த நாட்கள் வேணும். அப்போ மொத்த நாட்கள்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு தலைகீழி எடுப்போம். அப்போது 13/48க்கு தலைகீழி எடுத்தால் 48/13. 48/13. ஸோ நான் வாய்ப்பாட்டில் உங்களை வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ 13 × 4ன்னு போட்டிருந்தா நமக்கு என்ன வரும்? 13 × 4 முன்னாங்கு 12 மீதி 1. ஸோ 14. இது வந்து 52 தாண்டி போயிடுதா? கரெக்டா? அப்போ 3 போட்டுக்கலாமா? 39. 13 × 3 39.
அப்போ 3. ஸோ 48ல் 39 போயிடுச்சுன்னா மீதி என்ன வரும்? மீதி என்ன வரும்? 9 வருமா? அப்போ 9 divided by 30 days. 3 9 by 13 days. 3 9 by 13 days. ஓகே, ஸோ ஏபிசியில் இது பார்த்துருக்கோம். இப்போ இந்த 3 பேருக்கான நான் என்ன பார்க்க போறேன்? சேலரி பார்க்க போறேன். 3 பேருக்கான சேலரி பார்ப்போமா? எக்ஸு 4 நாட்கள், ஒய் 6 நாட்கள், இசட் 10 நாள், டேஸ். ஸோ இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது. சரிங்களா? மூவரும் சேர்ந்து அவ்வேலையை முடித்தால் 31,000 என்பதனை ஓகே அவர்கள் எவ்வாறு தங்களுக்குள் பிரித்துக் கொள்வார்கள்? எக்ஸோட ஷேரு, ஒய்யோட ஷேரு, இசட்டோட ஷேர். இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணிடுவேன். சரிங்களா? இங்க யாராவது நியூவா ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த யூடியூபையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் லிங்க்கும் நாங்கள் ஷேர் பண்ணுவோம், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபர்தர் அப்டேட்ஸ் எல்லாமே அதில் தான் வரும். அப்போ எக்ஸோட ஷேரு, ஒய்யோட ஷேரு, இசட்டோட ஷேர் வேணும். இது நமக்கு தெரியுமா? நான் ஷேருன்னு வந்துட்டாலே ஒரே வார்த்தை தான் சொல்லியிருக்கேன். என்னது? ஷேருன்னு வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம்? 1 டே ஒர்க்குக்கான ரேஷியோ. 1 டே ஒர்க்குக்கான ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ 3 பேர் கொடுத்துருந்தாலும் நம்ம என்ன பண்ண போறோம்? அவங்க 3 பேருடைய இண்டிவிஜுவலான 1 டே ஒர்க் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? பார்க்கலாமா? என்னது? எக்ஸு, ஒய், இசட். எக்ஸோடைய 1 டே ஒர்க்கு 1/4, ஒய்யோடைய 1 டே ஒர்க்கு 1/6 அண்ட் இசட்டுடைய 1 டே ஒர்க் என்னது? இசட்டுடைய 1 டே ஒர்க் 1/10. இசட்டுடைய 1 டே ஒர்க் 1/10. ஸோ நம்ம ரேஷியோ படிக்கும்போது இந்த ஃபார்மேட்லாம் நம்ம படிப்போம். சரிங்களா? இந்த மாதிரி பின்னத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. 6ஐயும் 10ஐயும் பெருக்கி இங்கே போடணும். எக்ஸுடைய மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு 6ஐயும் 10ஐயும் பெருக்கி முதல் இடத்துல போடணும். அப்போ ஆன்சர் 60. ஓகே, இப்போ பியோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா இவங்க 2 பேர்த்தையும் மல்டிப்ளை பண்ணுவேன். சாரி, பி இந்த ஒய்யோடைய வேல்யூ கண்டுபிடிக்க என்ன பண்ணுவேன்னா இவங்க 2 பேர்த்தையும் மல்டிப்ளை பண்ணுவேன். அப்போ 4 10s are 40. 4 10s are 40. அப்புறம் இசட்டுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இவங்க 2 பேர்த்தையும் மல்டிப்ளை பண்ணுவேன். அப்போ என்னது? 6 4s are 24. அப்போ 60, 40 and 24ங்கிறது என்னது? எக்ஸ், ஒய், இசட்டுடைய 1 டே ஒர்க்குக்கான ரேஷியோ. ஓகே, இப்போ அகைன் இவனை சிம்பிளிஃபை பண்ணா பாருங்க. எதுல பண்ணலாம்? 4 டேபிள்ல பண்ணலாமா? 15 4s are 60, 10 4s are 40, 6 4s are 24. 15 4s are 40, 10 4s are 15 4s are 60, 10 4s are 40 and என்னது? நமக்கு 6 4s are 24. ஓகே, அப்போ நல்லா கவனிங்க. இதுதான் நம்மளுடைய மொத்த வேலை. மொத்த வேலை எவ்வளோ? 15 + 10 + 6 எல்லாத்தையும் ஆட் பண்ண நமக்கு என்ன வருது? 31. அப்ப 31 வேலை நான் பார்த்ததுக்கு தான் எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 31,000 கொடுத்துருக்காங்க. ஸோ நீ 31 பொருள் வாங்கினா 31,000, 31 பில்டிங் கட்டினதுக்காக 31,000. சரிங்களா? அப்போ எனக்கு ஒரு நாள் இல்ல ஒரு வேலையின் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்னது? 1000. கரெக்டா? 31,000 டிவைடட் பை 31 அடிச்சு போட்டா 1000. ஒரு 31 அடுத்து என்னது? அகைன் 31,000ங்கிறது 1000. இப்போ எக்ஸுக்கான வேல்யூ அப்ப என்னவா இருக்கும்? அப்ப எக்ஸ் வந்து 15 வேலை பார்த்திருக்காரு, 15 பில்டிங் கட்டியிருக்காரு. அப்ப அவருக்கு எவ்வளவு சேலரி கிடைக்கும்? எக்ஸுக்கான சேலரி எவ்வளவு? 15,000. ஒய்க்கான சேலரி எவ்வளவு? 10 × 1000 10,000. அடுத்து இசட்டுக்கான சேலரி எவ்வளவு? 6 பங்கு. அப்ப 6 × 1000 6,000. அப்ப இதுதான் எக்ஸ், ஒய், இசட்டுக்கான அவங்களுடைய ஷேர், பங்கு, அவங்களுடைய பங்கு. ஸோ மற்றவங்களுக்கு கிளியரா?
ஸோ 2-3 பேர் கமெண்ட் பண்றீங்க. மற்றவங்க இந்த கொஸ்டின் கிளியரா? ஸோ 3 பேர்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஷுவல் 3 பேருக்கான ஒன் டே ஒர்க் கண்டுபிடிக்கிறேன். அந்த 3 பேருடைய ஒன் டே ஒர்க்ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், அவனுக்கான ஷேருங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். சி ரேஷியோ எடுக்கிறது இந்த இடத்துல நான் ரேஷியோ எடுக்கணும்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். இந்த இடத்துல நான் ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ 1/2 இஸ் டு 1/3 இஸ் டு 1/4. இப்போ இதுக்கான ரேஷியோ எழுதுங்க. இதுக்கான ரேஷியோ எழுதுங்க. ரேஷியோ எழுதுங்க. இது ஏ பி சி உடைய ஒன் டே ஒர்க் எழுதியிருக்கேன். அப்ப இந்த பின்னத்துக்கான ரேஷியோ விகிதம்ங்கிறது எப்படி இருக்கும்? பின்னத்துக்கான விகிதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? வெரி குட். கீர்த்தனா மேம் போடுறாங்க. மத்தவங்க ஸோ 3×12. அப்ப ஏ வேணும்னா மீதி 2 பேரை வந்து மல்டிப்ளை பண்ணுவேன். அண்ட் பி வேணும்னா இவங்க 2 பேத்தையும் மல்டிப்ளை பண்ணுவேன். அப்ப 8. அடுத்து சி வேணும்னா இவங்க 2 பேத்தையும் மல்டிப்ளை பண்ணுவேன். அப்ப 6. அப்ப 6×2 12, 4×2 8, 3×2 6. ஓகேவா? 6×2 12, 4×2 8. அடுத்து என்னது? 3×2 6. இதுதான் ஏபிசி உடைய ஷேரா இருக்கும். ஏபிசி உடைய ஷேரா இருக்கும். சி ஒரு எக்ஸாம்பிளுக்கு 26,000. அப்ப அந்த 26,000ஓட ஏபி ஷேர் எழுதுங்க. இண்டிவிஜுவல் ஷேர் எழுதுங்க. ஏபிசி உடைய இண்டிவிஜுவல் ஷேர் எழுதுங்க. ஸோ 6 + 4 + 3 13. அப்போ 13 பாட்டுக்கான வேலை தான் 26,000. கரெக்டா? 13 ஒர்க்குக்கான வேல்யூ தான் என்னது? 26,000. அப்ப அதுல இருந்து எனக்கு ஒரு பார்ட் வேணும்னா என்ன பண்ணிடுவேன்? 13 டிவைட் பண்ணுவேன். அப்போ 113, 213, அப்ப 2000. அப்ப ஒரு பங்குக்கான அமௌண்ட்டுங்கிறது 2000. இப்ப இவர் எவ்வளவு வேலை பார்த்திருக்காரு? 6 வேலை. அப்ப 12,000. பி என்ன பண்ணிருக்காரு? 4 வேலை. அப்ப 8,000. சி என்ன பண்ணிருக்காரு? 3 வேலை. அப்ப 6,000. கரெக்டா? அப்ப இதுதான் ஏபிசி உடைய ஷேரா இருக்கும். வெரி குட். தீபா மேம், இப்ப அந்த 12, 8, 6 இருக்கா, அதை அகைன் 2ஆம் வாய்ப்பாட்டுல வந்து நம்மளால டிவைட் பண்ண முடியுமா? வெரி குட். ஸோ இப்போ இந்த ஏபிசி 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணா என்ன கான்செப்ட்டுங்கிறத பார்த்தாச்சு. ரெண்டாவது அவங்களுடைய ஷேர் எப்படி போடுறதுங்கிறதும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன தெரியுமா பார்க்க போறோம்? ஸோ எழுதிக்கோங்க, எஃபிஷியன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சி நம்ம டைம் அண்ட் ஒர்க்ல பார்க்குற எல்லா விஷயமும் இம்பார்ட்டன்ட் தான், சரிங்களா? எஃபிஷியன்சி திறமை, திறமை, எஃபிஷியன்சி திறமை, திறமை. ஓகே. ஸோ இப்போ இந்த திறமைங்கும் போது நம்ம 2 டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம் அடிக்கடி. மடங்கு, ஏ பிஐ விட 3 மடங்கு திறமையானவர், 2 மடங்கு திறமையானவர் அப்படின்னு சொல்லிட்டு மடங்குன்னு ஒன்று போடுவோம். அடுத்து ரெண்டாவது பர்சன்டேஜ், ஏ பிஐ விட 25% அதிகம் திறமை வாய்ந்தவர், 25% குறைந்த திறமை வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 வார்த்தையை யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? இப்ப இந்த 2க்கும் நான் என்ன பண்ணுவேன், 2 டைப் வந்தாலுமே நான் என்ன பண்ணுவேன்னா அவங்க 2 பேருக்கான ரேஷியோ எடுப்பேன், சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏ பிஐ விட 2 மடங்கு திறமையானவர், ஏ பிஐ விட 2 மடங்கு திறமையானவர். அப்போ நல்லா பாருங்க, ஏ இஸ் டு பி.
ஸோ ஏ பிஐ விட 2 மடங்கு திறமையானவர். அப்ப இதுலயே இருக்கிறதே யார் பெரியவன், யார் நல்லா வேலை பார்ப்பா? 2. கரெக்டா? 2 மடங்கு வேலை பார்க்கறவன் தான் நல்லா வேலை பார்ப்பான். அப்போ இவனுடைய எஃபிஷியன்சிங்கிறது 2, பி 1. புரியுதா? ஏ பிஐ விட 2 மடங்கு திறமையானவன்னா ஒன்றும் இல்லை. சரி, நான் ஒரு நாளைக்கு ஒரு புக்கு தான் படிப்பேன். அந்த டைம்ல ஏ என்ன பண்றான்? 2 புக்கு படிக்கிறான். என்னை விட வந்து டபுள் மடங்கா அவன் வேலை பார்க்கறான். அதான் அதோட மீனிங். சரிங்களா? இப்ப உங்களுக்கான ஒரு கொஸ்டின் தரேன். பி ஏஐ விட 3 மடங்கு திறமையானவர். 3 மடங்கு திறமையானவர். இப்போ ஏக்கும் பிக்குமான எஃபிஷியன்சி ரேஷியோ போடுங்க. பி ஏஐ விட 3 மடங்கு திறமையானவர். பி ஏஐ விட 3 மடங்கு திறமையானவர். ரேஷியோ போடுங்க. ஏ உடைய எஃபிஷியன்சி எவ்வளவு இருக்கும், பி உடைய எஃபிஷியன்சி எவ்வளவு இருக்கும்? ஏ பி ஏஐ விட 3 மடங்கு திறமையானவன். சோ இந்த இடத்துல யார் நல்ல வேலை பார்க்கறா? பி. கரெக்டா? அப்போ பி வந்து 3 மடங்கு வேலை பார்க்குற டைம்ல ஏ வந்து 1 மடங்கு தான் வேலை பார்ப்பாரு. மொத்தமே இந்த 2 கொஸ்டின் தான். ஒன்று 2 மடங்குன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று 3 மடங்கு. ரெண்டுக்குமே நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. எஃபிஷியன்சி திறமையின் விகிதம் 1:3. வெரி குட். ஓகே, இப்போ பர்சன்டேஜுக்கு போலாம். பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க, எப்பவுமே பேசிக்குங்கிறது 100%. ஓகே, ஸோ இனிஷியல் வேல்யூ ஆகட்டும், சரிங்களா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கும்போது காஸ்ட் ப்ரைஸை 100% தான் எடுப்போம், சரிங்களா? எல்லாமே 100. அதிகம்னு பேசுகிறோம் அப்படின்னா, எந்தையாவது ஒரு இடத்துல அதிகம் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 100 + X%. 25% அதிகம் வேலை செய்யும் திறமை வாய்ந்தவர் அப்படின்னா 125. 25% கம்மியா வேலை பார்க்கறாரு அப்படின்னா 100 - 25 75. சரிங்களா? ஸோ அப்போ குறைவுனா என்ன பண்ணுவேன்? 100 மைனஸ். குறைவுனா என்ன பண்ணுவேன்? 100 - X%. ஸோ பர்சன்டேஜ் அப்படின்னா ஸ்டார்டிங் எப்பவுமே 100 தான். பொதுவாக 100ன்னு எடுத்துப்போம். அதிகம்னு சொன்னாங்கன்னா 100 ப்ளஸ், குறைவுன்னு சொன்னாங்கன்னா 100 மைனஸ். குறைவுன்னு சொன்னாங்கன்னா 100 மைனஸ். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல விகிதம் கொடுத்துருக்காங்கன்னா என்ன பண்ணுங்கிறது நம்ம போட்டாச்சு. இப்போ பர்சன்டேஜ் கொடுத்தா என்ன பண்றோம்னு பாருங்க. ஏ பிஐ விட 25% அதிகம் திறன் வாய்ந்தவர், அதிகம் திறன் உடையவர், அதிகம் திறன் உடையவர். அப்போ ஏ இஸ் டு பி. ஸோ ஃபர்ஸ்ட் நான் போடுறேன், ரெண்டாவதுல இருந்து நீங்க போடுங்க, சரிங்களா? ஏ பிஐ விட 25% அதிகம் திறனுடையவர். அப்போ நான் ஏவை 100ன்னு வச்சுப்பேன். சாரி, ஏ வந்து பிஐ விட அதிகம்ல, அப்ப பிஐ 100ன்னு வச்சுப்பேன். 100%. ஏ பிஐ விட 25% அதிகம், அப்ப 100 + 25 125%. 125%. சரி, நம்ம அடிச்சுக்கலாம். பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிரும். அடுத்து 5 25 125, 4 25 100, 4 25 100. அப்போ ஏக்கும் பிக்கும் திறமையின் விகிதம் என்னது? 5:4. 5:4. 5:4. ஓகே, இப்போ உங்களுக்கான கேள்வி. பி ஏஐ விட 30% திறமை குறைந்தவர், திறமை குறைந்தவர். பி ஏஐ விட 30% திறமை குறைந்தவர். பி ஏஐ விட 30% திறமை குறைந்தவர்.
வெரி குட் நந்தினி. தீபா மேம் முன்னாடி கொஸ்டினுக்கு ஆன்சர் போடுறீங்களா? 125 100ன்னு. ஓகே. ஸோ பி ஏயை விட திறமை குறைந்தவர். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஏவை 100%ன்னு எடுத்துப்பேன். ஓகே. பி 30% குறைவு, திறமை குறைந்தவர். அப்போ 100 மைனஸ் 30ன்னு போட்ட ஆன்சர் என்னது? 70%. கீர்த்தனா மேம் குறைவு. அப்போ பர்சன்டேஜில் குறைவுனா என்ன பண்ணுவோம்? 100 மைனஸ் 30. அப்போ 7%. சாரி 70%. இதை சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் என்ன வரும்? 10:7. 10:7. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. இந்த ஃபார்முலாவை பெருசாக எழுதிக்கோங்க. எஃபிஷியன்சி, எஃபிஷியன்சி, எஃபிஷியன்சி ஒரு ஃபார்முலா இப்போ நம்ம எழுத போகிறோம். எழுதிக்கோங்க. எஃபிஷியன்சி மேன் பவர், மேன் பவர் இன்டு டி டேஸ், டேஸ் இன்டு ஹச் ஹவர்ஸ். எஃபிஷியன்சி. அடுத்து மேன் பவர், அங்கே கொடுத்துருப்பாங்க இத்தனை பேர் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி மேன் பவர் கொடுத்துருப்பாங்க. அப்போ மேன் பவர். அடுத்து நம்பர் ஆஃப் டேஸ், டேஸ் எத்தனை நாள் வேலை பார்த்தாங்க அண்ட் எத்தனை மணி நேரம் வேலை பார்த்தாங்க. டிவைடட் பை ஒர்க், டிவைடட் பை ஒர்க் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு. சரிங்களா? இது எல்லாத்துக்கும் 1 1 1ன்னு போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு எஃபிஷியன்சி 2 இன்டு M2 into D2 into H2 divided by W. ஸோ இதுக்கு பேர் குரூப் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. பட் நம்ம இங்கே பார்க்க போகிறது திறமை அடிப்படையில் மட்டும் என்ன கொஸ்டின் கேட்பாங்கங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரிப்பீட் பண்ணுங்க, ஃபார்முலா ரிப்பீட் பண்ணுங்க. E1 M1 D1 into H1 divided by W1 equal to E2 M2 D2 into H2 divided by W2. ஸோ பெரிய பாக்ஸாக போட்டு ரெட் கலர் பேனல் எழுதி பெரிய பாக்ஸாக போட்டு வச்சுக்கோங்க. ஸோ எங்கே எப்படி யூஸ் ஆகுங்கிறது நான் சம்ஸ் பார்க்கும்போது சொல்லுவேன். பட் இங்கே இந்த திறமை எஃபிஷியன்சியில் நம்ம ரெண்டே விஷயம் தான் யூஸ் பண்ணுவோம். எழுதிக்கோங்க. E1 into day 1 equal to E2 into D2. E1 into D1 equal to E2 into D2. E1 into D1 equal to E2 into D2. ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்ம எல்லாமே திறமையின் அடிப்படையில் விகிதத்தை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஏ ஒரு நாளைக்கு 2 பங்கு வேலை பார்ப்பான், பி ஒரு நாளைக்கு 1 பங்கு வேலை பார்ப்பான். அப்போ ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை பங்கு வேலை பார்ப்பாங்க? ஒரு 2 பொம்மை செய்கிறான்னு வச்சுக்கோங்க. ஏ ஒரு நாளைக்கு 2 பொம்மை செய்கிறான், பி ஒரு நாளைக்கு 1 பொம்மை செய்கிறான். அப்போ ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை பொம்மை செய்வாங்க? அப்போ 2ஐயும் ஆட் பண்ணால் 3. சரிங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அது மாதிரி இந்த கான்செப்ட் வாங்க. ஏ மட்டும் ஒரு நாளைக்கு 1 பொம்மை, பி மட்டும் ஒரு நாளைக்கு 3 பொம்மை. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை பொம்மை செய்வாங்க? 4 பொம்மை, 4 பங்கு வேலை. ஓகே. இப்போ இதெல்லாம் நம்ம ஏன் பேசுகிறோங்கிறது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது புரியும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் போடுறேன், மீதி கொஸ்டின்லாம் நீங்க போடுங்க. சரிங்களா? ஏ என்பவர் பியை காட்டிலும் 2 மடங்கு சிறப்பாக வேலை செய்வார். சரி, அதிகமா வேலை செய்வார், சிறப்பாக வேலை செய்வார், ரெண்டுமே ஒண்ணுதான். சரிங்களா? அப்ப இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 14 நாட்களில் முடிப்பர் எனில் ஏ மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஏ மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? சரிங்களா? போடுவோமா? ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் வந்தாலே A is to B கண்டுபிடிக்கணும். திறமை
எஃபிஷியன்சிக்கான ரேஷியோ போடுங்க. ஏ என்பவர் பிஐ காட்டிலும் 2 மடங்கு சிறப்பாக வேலை பார்ப்பார். அப்போ ஏவோட வேல்யூ வந்து 2, பியோட வேல்யூ 1. ஏ என்பவர் பிஐ காட்டிலும் 2 மடங்கு சிறப்பாக வேலை செய்வார். ஓகே, இருவரும் சேர்ந்து, அப்ப இருவரும் சேர்ந்துனா அவங்களுடைய எஃபிஷியன்சி என்னவா இருந்திருக்கும்? இருவரும் சேர்ந்து அப்படின்னா அவங்களுடைய எஃபிஷியன்சி என்னவா இருந்திருக்கும்? 3. 2 + 1 3. 2 + 1 3. இப்போ நான் டைரக்டா ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்றேன். ஃபார்முலா என்னது? E1 × D1 = E2 × D2. எனக்கு E1 என்ன கொடுத்துருக்காங்க? இருவரும் சேர்ந்து. அப்ப இருவரும் சேர்ந்துனா அவங்களுடைய எஃபிஷியன்சி எவ்வளவு? 3. எத்தனை நாள்ல முடிப்பாங்களா? 14 நாள்ல. ஓகே, அப்ப ஏ மட்டும் அந்த வேலையை, அப்ப ஏவோட எஃபிஷியன்சி என்ன? 2. அப்ப 2 × D2. ஸோ சிம்பிளிஃபை பண்ணா 1 2 is 2, 7 2s are 14. அப்ப ஏ மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாரு? 21 டேஸ்ல முடிப்பார். ஏ மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாரு? 21 டேஸ்ல முடிப்பார். இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா, பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிச்சிருப்பார்? கண்டுபிடிங்க. பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஸோ ஒன்றும் இல்லை, 3 × 14 = ஓகே 1 × D2ன்னு போடுவோம். ஏன்னா எஃபிஷியன்சி ஒன்று தான். நான் ஒரு நாளைக்கு ஒரு பொம்மை செஞ்சேன் அப்படின்னா என்னுடைய மொத்த வேலைங்கிறது ஆக்சுவலி என்னது? இந்த 3 × 14. அப்போ ஆன்சர் என்ன வந்துடும்? 42. அப்போ பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? 42 டேஸ்ல முடிப்பார். பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? 42 நாட்களில் முடிப்பார். ஏன்னா எஃபிஷியன்சி ஒன்று தானே. அப்போ 1 × D2ன்னு போட்டால் அதே தான் வரப்போகுது. அப்போ 42. கிளியரா? கிளியரா? சரி, இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. ஸோ இது நான் சொல்ல மாட்டேன், நீங்க தான் போட போறீங்க. ஏ பி. ஏ பி. ஓகே, இங்க பாருங்க. ஏ பிஐ போல 2 மடங்கு திறமையானவர். ஏ பிஐ போல 2 மடங்கு திறமையானவர். அப்ப 2. பியோட வேல்யூ 1. ஓகே, அவங்களுடைய எஃபிஷியன்சி. ஏ பிஐ போல 2 மடங்கு திறமையான ஆளு. அப்ப அவர் ஒரு வேலை பார்க்குற நேரத்துல ஏ என்ன பண்ணுவாரு? 2 வேலை பார்ப்பார். 2 புத்தகம் படிப்பாரு, 2 பொம்மை செய்வாரு, சரிங்களா, 2 சாக்லேட் சாப்பிடுவாரு. ஸோ அந்த மாதிரி இவரை விட சம்வாட் என்ன பண்ணுவாங்க? இவங்க 2 டைம்ஸ் பெட்டரா இருப்பாங்க. அப்ப 2:1. இதுதான் அவங்களுடைய திறமை. இதுதான் அவங்களுடைய திறமை. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? இருவரும் சேர்ந்து ஒரு வேலை. அப்ப இருவரும் சேர்ந்துனா அவங்க 2 பேருடைய திறமை என்ன வந்துடும்? 3 பாட்டா, 3 பங்கு. ஓகே, அப்போ நம்ம ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம்? எஃபிஷியன்சி × D1 = எஃபிஷியன்சி × D2. அப்போ ஒரு நாளைக்கு 3 பங்கு வேலை பார்க்குறவங்க ஒரு வேலையை 18 நாட்கள்ல முடிக்கிறாங்க.
நான் தினமும் 3 கொஸ்டினா ஒரு 18 நாள் படிக்கிறேன். சரிங்களா? அப்ப நான் எத்தனை கொஸ்டின் படிச்சிருப்பேன்? கிட்டத்தட்ட ஒரு 54 கொஸ்டின் நான் படிச்சிருப்பேன். அப்ப அதே கொஸ்டினை அதே ஒர்க்கை சரிங்களா யார் பண்ண போறா? ஏ மட்டும். அப்ப ஏ ஒரு நாளைக்கு எத்தனை கொஸ்டின் தான் படிப்பாரு? 2 கொஸ்டின் தான் படிப்பார். அப்ப 2 into 1. 2 into 1. அப்ப 1 2 is 2. 9 2s are 18. ஓகே, 2 2 9 2 18. அப்ப ஏ மட்டும் அவ்வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பாரு? 27 நாட்களில் முடிப்பார். ஏ மட்டும் ஒரு வேலையை 27 நாட்களில் முடிப்பார். இப்ப இது பி மட்டும் தான் வேணா நான் கண்ணை மூடிட்டு சொல்லிடுவேன். சி பி மட்டும் என்ன அர்த்தம்? ஒரே ஒரு எஃபிஷியன்சி தான். அப்ப இது ரெண்டையும் பெருக்குங்க. இது ரெண்டையும் பெருக்குனா என்ன வரும்? 54. 18 into 3 is equal to என்னது? 54. ஓகே, ஸோ இப்போ இந்த 2 கொஸ்டின் இது எல்லாமே ஆக்சுவலி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். நம்ம பார்க்கறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம பர்சன்டேஜுக்கு போலாமா? பர்சன்டேஜுக்கு பாருங்க. இப்போ ஒரு பர்சன்டேஜ் கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க. ஏ 12 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறார். ஓகே, பி என்பவர் ஏயை விட அதிகம் திறமை வாய்ந்தவர். பி என்பவர் ஏயை விட அதிகம் திறமை வாய்ந்தவர். எத்தனை சதவிகிதம்? 60%. அப்போ இவர் 100% இருந்தா அவர் எத்தனை பர்சன்டேஜா இருப்பாரு? 160%. அவர் 100% இருந்தா பி எவ்வளவா இருப்பாரு? 60% அதிகமா திறமை வாய்ந்தவர். அப்ப இவர் 100னா அவர் 150. இப்ப இதை அடிக்கிறோம். எந்த வாய்ப்பாட்டில் அடிக்கலாம்? 2 10, ஐ மீன் 20. 5 into 20 100. 8 into 20 160. இல்ல நான் சின்ன வாய்ப்பாட்டில் அடிக்கிறேன்னா அடிங்க. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. 2 10, 8 2 16. ஓகே, இதுல யாரோட டேட்டா கொடுத்துருக்காங்க? ஏவோட டேட்டா கொடுத்துருக்காங்க. ஏவுடைய திறமை என்ன? ஏவுடைய திறமை எத்தனை? ஏவுடைய திறமை 5. அந்த 5 திறமை இருக்கிறவன் 12 நாட்கள்ல வேலை பார்க்கிறான். ஓகே, எனில் பி தனியாக அவ்வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? அப்ப பி என்ன பண்ணுவாரு? 8. அவருடைய திறமைங்கிறது 8. அப்ப 8 into D2. எனக்கு தெரியாது, அதை நான் கண்டுபிடிக்க போறேன். ஸோ ஈர்நாங் 8 முன்னாங்கு 12. ஈர்நாங் 8 முன்னாங்கு 12. அப்போ D2 = என்ன வருது? 5 3s are 15. 5 3 15. ஸோ அங்கே பெருக்கல்ல இருக்கிறது இங்கே என்னவாயிரும்? வகுத்தல்ல வருமா? அப்போ டிவைடட் பை 2. அப்போ பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாரு? 7 1/2 நாட்களில் முடிப்பார். 7 2/1 நாட்களில் முடிப்பார். 7 1/2 நாட்கள், 7.5 நாளில் முடிப்பார். ஸோ இதுதான் பர்சன்டேஜ். இதுதான் என்னது? பர்சன்டேஜ் கொஸ்டின். ஓகே, இப்போ இதே மாதிரி இப்ப திறமை அடிப்படையில் இன்னொரு கொஸ்டின் நீங்க போடுறீங்க. ஸோ ட்ரை பண்ணுங்க. இதுக்கு நீங்க தான் ஆன்சர் போடணும். ராம் என்பவர் ஒரு வேலையை 15 நாட்களில் முடிப்பார். ரஹீம் என்பவர் ராமை விட 50% விரைவாக வேலையை முடிப்பார். அப்ப ராமுக்கும் ரஹீமுக்கும் உள்ள ரேஷியோ, எஃபிஷியன்சி ரேஷியோ கண்டுபிடிங்க. திறமை
ராமுக்கும் ரஹீமுக்கும் உள்ள எஃபிஷியன்சி ரேஷியோ. ஆன்சர், இந்த கொஸ்டின் கண்டிப்பா நான் போட மாட்டேன், நீங்க தான் போடணும். ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ பாருங்க, ரஹீம் ராமை விட 50% விரைவாக முறிப்பார். அப்ப ராமுங்கிறவன் என்னவா இருப்பான்? 100% இருப்பான். கரெக்டா? ரஹீம்ங்கிறவன் 150% இருப்பான். ஏன்னா 50% அதிகமா வேலை பார்க்கறான். அப்ப 150. இப்ப இவங்க 2 பேருக்கான திறமையை எடுத்தோம் அப்படின்னா 2:3. 50ஆம் வாய்ப்பாட்டில் அடிச்சிருக்கேன். 250 100, 350 150. அடுத்து யாரோட டேட்டாவை கொடுத்துருப்பாங்க. யாரோடது கொடுத்துருக்காங்க? ஸோ ராம் 15 நாளில் முடிக்கிறாரா? ராம் என்ன பண்ணுறாரு? 15 நாளில் முடிக்கிறாரு. அப்போ ராமுடைய எஃபிஷியன்சி 2. ராமோட எஃபிஷியன்சி 2. அவர் 15 நாளில் முடிக்கிறார். ராமோட எஃபிஷியன்சி 2, அவர் 15 நாளில் முடிக்கிறார். அப்ப ரஹீம் மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? அப்ப ரஹீமுடைய எஃபிஷியன்சி என்னது? 3. அப்போ 1 3 3 5 3 15. அப்ப ரஹீம் மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாரு? 10 டேஸ்ல முடிப்பார். ரஹீம் மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாரு? 10 டேஸ்ல முடிப்பார். இப்போ உங்களுக்கான இன்னொரு கொஸ்டின். ஒருவேளை ராமு ரஹீமும் சேர்ந்து பண்ணா அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க? ராமும் ரஹீமும் சேர்ந்து பண்ணியிருந்தா அந்த வேலையை எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்க? ராமும் ரஹீமும் சேர்ந்து அந்த வேலையை பார்த்திருந்தா எத்தனை நாள்ல முடிப்பாங்க? ஓகே, ஸோ பாப்போமா? என்னது? ராம் மட்டும் ஒரு வேலையை 15 நாட்கள்ல முடிப்பார். ராம் 15 நாள், அப்ப 2 × 15. ஆனா அவங்க 2 பேருங்கிறப்போ நான் என்ன பண்ணுவேன்? அவங்க 2 பேருடைய திறமையை கூட்டிப்பேன். அப்ப 2 + 3னா ஆன்சர் என்னது? திறமை என்ன வந்திருக்கும்? 5. அப்ப 5 × D2ன்னு போட்டா 4 5 5 3 5 15. அப்ப இருவரும் சேர்ந்து, ராமும் ரஹீமும் சேர்ந்து அந்த வேலையை பார்த்துருந்தாங்கன்னா எத்தனை நாள்ல முடிச்சிருப்பாங்க? 6 டேஸ்ல முடிச்சிருப்பாங்க. 6 டேஸ்ல முடிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, ஸோ நம்ம டைம் அண்ட் ஒர்க்ல பார்ட் 1ல என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஏபியோட கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஏபி, ஓகே, ஏ மட்டும் தனியா, பி மட்டும் தனியா, தென் அவங்களுடைய சேலரி கான்செப்ட் நம்ம பார்த்துருப்போம். பார்ட் 1உடைய வீடியோ. சரி, யாராவது ரொம்ப நியூவாக இங்கே பார்க்குறீங்க, வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்குடைய பார்ட் 1 வீடியோ பார்த்துக்கோங்க. சரியா? அதை பார்த்துட்டு தென் இங்கே வாங்க. சரியா? இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஏபிசி 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? 3 பேர் கான்செப்ட் பார்த்தோம். அதே மாதிரி இந்த 3 பேருக்கான சேலரி கான்செப்ட் நம்ம பார்த்துருக்கோம். 3 பேருடைய சேலரி கான்செப்ட் பார்த்துருக்கோம். அண்ட் அடுத்ததா என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா திறமையின் அடிப்படையில் ஏபிக்கான விகிதம் கண்டுபிடிச்சு அவங்க எத்தனை நாளில் முடிப்பாங்க, 2 பேர் சேர்ந்து பார்த்தா எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இதோட நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம்.
மீதி தான் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ல இப்போ கேட்கலாம். ஓகே, நியூவாக வந்தவங்க நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்லையும் ஆட் ஆகிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் எல்லாமே, அப்டேட்ஸ் எல்லாமே நமக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தான் வரும்.